எல்லாமே திஸ் இஸ் பீட்டர் ஃபேன் ஃபிக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜேகேக்கு இன்னொரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ என்னோடய அதே ஃப்ரெண்டு தான், அவங்க கொஞ்சம் க்ரூவெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொசசிவ்க்கு அப்புறம் க்ரூவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவே நான் வந்து 11 o'clock நைட்டு மிட் நைட் டைமில் தான் எடுப்பேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தென் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதனால தான்டா, ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்காக உங்கள் 11 சப்போர்ட் தாங்க. நான் அவ்வளோ உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு 11 o'clock உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ப்ராமிஸாக 11 o'clock தான் பண்ணுறது. ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ரெக்வெஸ்ட் பண்ணி பெக் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ் எனக்காக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட தங்கச்சியாகவும் இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சி ப்ளீஸ் எனக்காக. ஓகேடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் ஏதாவது வந்தாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தென் ஓகேடா, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தென் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் எனக்கு வந்து லைக் கொடுங்க. பிகாஸ் லைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இப்போ எனக்கு வருது. ஸோ ப்ளீஸ்டா எனக்காக. தென் ஓகேடா, அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் மேரேஜ். தென் ஃபுல்லாக க்ரூவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஹாட் ஸ்டார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா, தென் கதையோட எண்டிங் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஹார்ட் டச்சிங்லலாம் வைக்க மாட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, தென் ஓகேடா, இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நிறையா பேசுகிறேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். தென் கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்களோட கேரக்டர் இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ அந்த இதில் வந்து நான் ரதின்னு தான் வைக்க போகிறேன், ஏன்னா அவள் கேட்டால். ஸோ அவளுக்காக தான். தென் ரதிக்கு பார்த்திங்கன்னா வந்து அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. நம்ம ஜேகேக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அப்பா வந்து மாஃபியா தான், ஜேகே மாஃபியா தான். தென் இது போதும், அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சர்ச்சை வச்சுக்கலாம். ஸோ சர்ச்சில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. யாருன்னா ஜங்குக்கும் அப்புறம் தென் ஜாயின்ற ஒரு பொண்ணுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. ஜங்குக்கும் ஜாயும் வந்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க, கடல் தாண்டி அவ்வளோ லவ்னா லவ், அவ்வளோ லவ். தென் 2 பேரும் லவ் பண்ணி லாஸ்ட்டில் மேரேஜ் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மேட்டர் வந்திருக்கும். இப்போ ஜங்குக்கு அவ்வளோ ஸ்மைல் எங்கிட்டையும் மச்சான் கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ளைக்கு பற்றியடா எப்படி டியூப் லைட்டு பல்லன்னு எரியுது. டேய் சும்மா உனக்கு என்னடா தெரியல போகுது, சும்மா வந்து கலாய்க்கணும், கலாய்க்காதீங்கடா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு எங்கள் ஜேகே ரொம்ப ஷையாகிட்டு இருக்கும். தென் இந்த சைடு ஜாய்க்கு அவ்வளோ ஹாப்பி. தென் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து ஜாய் ரொம்பவே ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஜாயும், அம்மா நான் விருப்பப்பட்டவர் கூட எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். தென் அவங்க அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க. தென் ஜாயும் அவளோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. தென் ஜாய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது கேட்டதுலேருந்து ஜாய்க்கு மூஞ்சே மாறிடுச்சு. தென் ஜாய் அவ்வளோ ஒரு கோபத்தில் அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டுருக்கான். தென் ஜாய் ஃப்ரெண்டு, ஏய் என்னாச்சு, நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் என்ன பண்ணுறான்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இது எல்லாருமே கொடுத்துரு. ஜாய் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரியுதா, நீ எவ்வளோ ஜங்குக்கு லவ் பண்ண, அப்புறம் ஏன்டி, இல்லை எனக்கு வேலை இருக்குடி, சாரிடி, இதை ஜங்கு கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா வேலை எடுத்துகிட்டு அவள் போட்டு இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை டோட்டலாக மாற்றிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துட்டு, இதை பத்திரமா ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ் டி. ஜாய் வேணாம் ஜாய், ஜாங்கு மனசை உடஞ்சிருவாண்டி, எனக்கு தெரியும்டி. ஆனால் இந்த ஃபோன் காலில் பேசுகிறவங்ககிட்டேருந்து கேட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது தோணுதுடி, என்னை மன்னிச்சிரு. ஏய் என்னாதுன்னு சொல்லிட்டு போ, அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஐ மீன் அங்கே இருக்க விண்டோ மூலயமா குதிச்சு போயிட்டான், யாருக்கும் தெரியாமல்.
தென் இப்போ ஜாயோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதை போய் ஜங்குக் கிட்ட சொன்னால் அவன் மனசே உடைஞ்சு போயிடுவான். ஏன்னா ஜாயை அந்தளவுக்கு லவ் பண்ணியிருப்பான். இப்போது ஃபாதர் ஜாயை கூப்பிடுறாரு. பட் ஜாயோட அம்மா வந்து அப்படியே ரொம்ப பார்த்தான். ஜாயோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். இப்போ ஜாயோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஆண்டி எங்கம்மா ஜாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயோட அம்மா கேட்குறாங்க. தென் அந்த பொண்ணு ரொம்பவே முழிக்கிறான். தென் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறா. யார் லெட்டர், என்னது, எங்கே ஜாய்? ஆண்டி இதை படித்தவங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அவங்க அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஷாக்கான மூமெண்ட். ஏன்னா அதில் ஜாய் இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக் அவங்க அம்மாவுக்கு. இது எப்படி நான் எல்லோரும் முன்னாடியே சொல்லுவேன், அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக் மனதில் அவ்வளோ ஆசை. ஆனால் இந்த ஜாய் என்னடி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயோட அம்மா புலம்ப ஜாயோட ஃப்ரெண்டு, ஆண்டி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இதை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஜங்குக் கிட்ட. ஐயோ ஜங்குக் கிட்ட சொன்னவன் கஷ்டப்படுவாம்மா. ஐயோ என்ன சொல்கிறது, என் ஹஸ்பண்டை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாயோட அப்பா வராரு. தென் ஜாயோட அப்பாட்ட சொல்லும் போது அவருக்கு தூக்கி வாரி போடுது, நம்ம பொண்ணா இப்படி பண்ணிட்டான்ட்டு. தென் அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அந்த வெட்டிங்க்கு வந்திருப்பீங்க, சும்மா தான் உங்கள் அப்பா கூட. அங்கே இருக்க பாடி கார்டு உங்களையும் உங்கள் அப்பாவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறாரு அந்த பாடி கார்டு. தென் நீங்களும் உங்கள் அப்பாவும் அப்படியே இந்த உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஏன்னா உங்கள் அப்பாவும் ஜேகே அப்பாவும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்கள் அப்பா வந்து மாஃபியா கிடையாது, நார்மலான பிஸ்னஸ் மேன் தான். நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கீங்க, ஓகேவா? தென் அப்படி தான் அந்த வெட்டிங் ஹாலை பார்த்துட்ருக்கீங்க, ஐ மீன் சர்ச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்பா இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஃப்ளவர்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் அழகாக அதை அப்படி அந்த அப்பியரன்ஸை பார்த்துட்டு ரொம்ப அழகாக பேசிகிட்ருக்கீங்க உங்கள் அப்பா கூட. தென் உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்துலேயும் நம்ம வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஷை ஆகிட்டு போங்கப்பா அப்படின்றீங்க. உங்கள் கையில் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் அதில் வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அங்கே நின்றுட்டுருக்கான். ஃபாதர் வந்து மறுபடியும் கிம் ஜாய் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஜாயோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா அப்படி சோகத்தோடு வராங்க. இங்கே நம்ம ஜங்குக்கோட அப்பா அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொன்னோடனே ஜங்குக்கெலாம் மனசே உடஞ்சிருச்சு. அங்கிள் என்ன சொல்கிறீங்க, ஜாய் ஓடிட்டாலாம், அவ கூட தள்ளாடுறாங்க, இந்தாப்பா படி அப்படின்னு சொல்லாமல் ஜங்குக்கு அதை படிக்கிறான். அவ்வளோதான், ஜேகேக்கு அப்படி மனசே உடஞ்சிருச்சு. தென் ஜேகே அதை பார்த்துட்டு என்னது இது அவள் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டான், ஏன் ஜாய் எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே சொல்லிகிட்ருக்க. தென் இப்போ ஜாயோட ஃப்ரெண்ட், இல்லை ஜேகே இதை நீ நம்பி தான் ஆகணும், இது ஜாய் எழுதுனது தான். இல்லை ஏன் ஜாய் எழுத மாட்டான், அவளை ஏதோ யாரோ பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்க ஜாய், எப்படி என்னை விட்டு நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. தென் நீங்கள் பார்க்குறீங்க, என்னது ஜாய் ஓடிட்டாலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜாய் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். தென் நீங்களும் ஜாயோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க, எல்லாமே சொல்கிறா. அவ்வளோதான், உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. தென் இப்போ நம்ம ஜேகேவோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் பேசிகிட்ருக்காங்க. ஐயோ ஏன் இப்போ கவலைப்படுறீங்க, என்கிட்ட தான் என் பொண்ணு இருக்காது, அவளுக்கு ஜேகேவை கட்டி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் அப்பா ஒரு கதையை சொல்ல, நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை வைட் ஐஸில், அப்பா என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் ஜேகேவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவனை போய் எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் எல்லாருமே அங்கே இருக்கவங்க ஆமாம் கரெக்டுன்றான். தென் ஜேகேவோட அப்பாவுக்கு அவங்க அம்மாக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜாயோட அப்பா அம்மா, அப்புறம் என் பொண்ணுக்கு என்ன வழி சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஜாயோட அப்பா அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டான், அவள் பண்ணது தப்பு. உடனே ஜேகே அப்பா எனக்கு என்ன ஆகணும், நான் ஜாய்க்காக வெயிட் பண்ண, என்னடா வெயிட் பண்ணுவேன், அப்போ என் சொத்துலாம் அவனுக்கு வேண்டாமா, என் சொத்து நான் கடைசி காலத்தில் யாருக்கு எழுதி வச்சுட்டு போவேன், அப்பா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஜாய் நான் எங்கே தான் தேடி கண்டுபிடிக்க சொல்கிறேன், டேய் இப்போ ஜாயை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு நம்ம ஜங்குக்கு அப்பா. ஜங்கு புரியாமல் தான் பேசிகிட்ருக்கியா, உனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு நீ நினச்சியா? எஸ் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு 30 வயசு ஆகுது, அதுக்கு என்ன இப்போ
இருக்க அவனுக்கு வயசாகுது. அந்த பிள்ளை யார் கூட அப்பா ப்ளீஸ் ஷட் அப். அவள் என்னை தவிர அவளுக்கு வேறு எந்த பசங்களையும் அவ கூட இருக்கிறத நான் பார்த்தது கிடையாது. அவள் வச்சுருந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜாய் இல்லாதது ஜேகேக்கு அது மைண்ட் தான் ஓடுது. உங்களை அவன் பார்க்கவே இல்லை. நீங்களும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. உங்கள் அப்பாக்காக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. பட் ஜேகே இல்லை முடியாதுன்றான். பட் ஆனால் அவனுக்கு சொத்துலாம் வேணும். அது ஜேகேயோட அப்பா கிட்ட வந்து சொத்துலாம் வேணும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஓகேன்னு ஒத்துக்கிறான். நீங்கள் வாய்ட் ஏஜில் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்செப்ட் இல்லை. இருந்தாலும் உங்கள் அப்பாக்காக ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் அவனை வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. தென் அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் தட்டிகிட்ருக்காங்க. தென் ஜேகேவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் போகிறான். ஜேகே அப்பா அம்மா ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நான் பொண்ணு இப்படி தான் விடுவியா, நீ வாமா ரதி அப்படி சொல்லிட்டு இப்போ ரதி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. அவன் மட்டும் காரில் உட்காந்துக்கிட்டான். தென் ரதியை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. தென் இப்போ ஜேகேவும் ரதியும் ஒரு காரில். தென் பின்னாடி ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜாயோட அப்பா அம்மாக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்குது. ஸோ எல்லாருமே அசிங்கப்படுறோம்ல. ஸோ அதான் தென் ஜேகேவும் அப்படியே உங்களை பார்க்குறோம். நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா விட்டுட்டே தான் ஃபஸ்ட் டைம். உங்கள் அப்பாவுக்குலாம் மனசே இல்லை உங்களை விட்டுறதுக்கு. பட் வேறு வழி கிடையாது. நேராக ஜேகே எங்கே போகிறான்னா ஒரு பிளாக் கலர் பில்டிங் தான். அதில் ஃபுல்லாகவே க்ரீப்பியாக இருக்குது. ஏன்னா செடி கொடிலாம் முளைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு காடு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வீடு வச்சுருக்கான் அவனுக்குன்னு தனியாக. உங்களுக்கு கண்டுக்கூட இல்லை. அவன் மட்டும் உள்ளே நடந்து போகிறான். என்ன ஜேகே கண்டுக்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரதி உள்ளே வந்துட்டுருக்கா. தென் அவளால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே கூட வர முடியல. தென் பின்னாடி ஜேகே பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றாங்க. பட் உங்களுக்கு இது அக்செப்டே கிடையாது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து இல்லை வேணாம் அத்தை அப்படின்றீங்க. பட் கேட்கல. அவங்க ஒரு கையில் ஒரு பாலை கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. தென் ஜேகே பார்க்குறான். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ தனிரும் நான் தனிரும். ஏன்னா உன் கூடலாம் என்னால் தூங்க முடியாது. உனக்கு நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்கேன். 1 இயருக்கு அப்புறம் எங்கேயா நீ போய் ஜேகே என்ன பேசுகிறீங்க? 1 இயர் வரைக்கும் தானா? ஆமாம் 1 இயர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டானா நான் அவள் கூட போயிடுவேன். உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனா இப்பயே கிளம்பிடு, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜேகே அப்படியே சொல்லும்போது ஆன்ட்டி மில்க் அதை நான் பார்த்துக்குறேன், எங்கே வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தா அவன் ஜேகேவோட அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. ஸோ அதனால் ஜேகே வந்து அப்படியே நைஸாக அவங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமில் வந்து இந்த அவங்க ரூம் பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் இந்த ரூம் மட்டும் நீங்கள் வெளியே வரக்கூடாது, அதான் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காட்டுறாங்க. தென் அந்த ரூமில் தான் நீங்கள் உங்கள் லக்கேஜஸ்லாம் வைக்கிறீங்க. தென் ஜேகே கூட இந்த மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நினப்பு வருது. பிகாஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது ஜேகே எப்படி இருப்பாங்க. பட் இப்போ ரொம்ப கோல்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கவே முடியல. சரி ஓகே அதனால நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் அப்படியே விட்டுட்டீங்க. தென் இப்படியே தான் அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே பீப்புளில் தான் இருக்க மாட்டான். நீங்கள் அவனோட பெட்ரூமை போய் பார்ப்பீங்க. ஃபுல்லாக அவன் ஜாய் 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அவனுக்கு இப்போ டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் ஜேகேக்கு. ஸோ அவன் சின்ன வயசில் இருக்கும் போது எழுதியிருப்பான். அந்த டைரி எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. பட் ஜேகேவோட பெர்மிஷன் எல்லாமே என்ன பண்ணுறது. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஜேகே தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைரி எடுத்து படிக்கிறீங்க. பார்த்தா அதில் ஏகப்பட்ட விஷயம் ஜாய் இவன் அப்படி இருக்கிற எல்லா விஷயமே இருக்கும். தென் ஜாயும் நம்ம ஜங்குக்கும் கிஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அது எல்லாமே அங்கே இருக்கும். 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் இவ்வளோ லவ்வா அப்படின்னும் போது அப்புறம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ற கேட்டகரியில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்னும் மனசு உடஞ்சிருது. ஸோ அதனால் அப்படியே அந்த டைரியை மூடி வச்சுட்டு நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போ கார் வர மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்களும் யாரும் பார்த்தா ஜேகே தான் வரான்.
ஸோ நீ சரசன ஜேகே ரூம்லேருந்து ஓடி உங்கள் ரூமுக்கு போகிறது ஜேகே பார்த்துட்டான். இவன் இதுக்கு இங்கே வந்தா அப்படி சொல்லிட்டு இவன் நேராக என்ன பண்ணுறானா, இதை ரூமில் எடுத்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் நேராக அவன் ரூமுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கலைஞ்சி போயிருக்க பொருள்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து நாக் பண்ணுறான். ஐயோ ஜேகே கண்டுபிடிச்சிட்டானா, ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே கோவத்தோட என் ரூமுக்கு வந்தியா அப்படின்றான். நீங்களும் ஆமாம் வந்து க்ளீனிங் பண்ணலாம். அதுக்கு என் டைரியை டச் பண்ணான். உனக்கு யார் என் ரைட்ஸ் கொடுத்தா? ஏன்னா அவரோட டைரி நான் மட்டும்தான் பார்க்கணும், நான் மட்டும்தான் டச் பண்ணணும். நீ யார் ரீ அப்படி சொல்லிட்டு நான் உன் ஒய்ஃபாக இருந்தால் எல்லாத்தையும் டச் பண்ணலாமோ? இங்கே பார், இதான் இல்லை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் ஒய்ஃப்ன்ற முறையில் வந்து என் டைரியோ என் ரூம் பக்கமாக வந்து அதோடு உன்னோட லாஸ்ட் டேவாக இருக்கும், புரிஞ்சதா அப்படின்றாங்க. நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தலையாட்டுறீங்க. உனக்கு வேணும்னா கீழே மெயில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. சும்மா இந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டேன். 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ், ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. அவ்வளோ கோல்டாக இருக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. ஐயோ நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாகிறீங்க. தென் மெய்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. தென் நீங்களும் போகிறீங்க. தென் அங்கே பார்த்தா ஜேகே அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் கூப்பிட்றீங்க, ஜேகே சாப்பிட வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவன் சாப்பிட்றான். உங்களுக்கும் ஜேகேக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ தென் ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்க கூட இல்லை, அவன் மட்டும் சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்டுட்டு மேட் அக்காட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் போயிட்டு வரேன்ன்ற ஒரு வார்த்தை சொல்லலை. உங்களுக்கு இன்னுமே ஹர்ட் ஆகுது, ஜேகே ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா உங்கள் பிளேட்ஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ஜேகேவை என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேகே என்ன ஈவினிங் வருவீங்களா? தெரியல இது கேட்குறோம். இல்லை கல்யாணம் இருக்குல்ல, அதான் அவுட்டிங்கா? என்னடி என்னை பார்த்தா உனக்கு டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்கா? கொன்று வீட்டில் எந்த கடை? நானே உன் கூட 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் சொல்கிற பேச்சை கேளு. நான் சொல்கிற பேச்சை கேட்டேன்னா ராணி மாதிரி இருக்கலாம். இல்லை முடியாது, அப்படி எப்படி ஏதாவது சொன்னேன் சங்கர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மிரட்டிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா புதுசாக உங்களுக்கு 2 பேர் கல்யாணம் இருக்குது, அவுட்டிங் போகணும் அப்படி இப்படி போகணும் உங்களுக்கு ஆசை இருக்கும். பட் அவன் அதை எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் சோகமாக போயிருப்பீங்க அந்த மேடாக்கா அவங்கள பார்த்துட்டு. வயன் நீ ஏன் கவலைப்படுற? சரி விடு, என்ன இருந்தாலும் சங்குக்கு ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பார். என்னக்கா நீங்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறீங்க, பட் என்ன புரிஞ்சிக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி ரூமுக்கு போய் தூங்கிட்டீங்க. தென் அப்படி தான் ஈவினிங் போல் ஜங்குக்கு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் என்ன வாங்களேன் படம் பார்க்கலாம், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா அது ஃபுல்லாக ஜாயோட விஷயந்தான் இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, இப்போ பார்த்தா ஜாயின் தான் இருப்பாரா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் கொஞ்சம் வெறுப்பாகுது. ஸோ அப்படியே தான் அந்த டேஸ் போயிருக்கும். இப்படியே தான்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 month கிட்ட ஆகிடுச்சு. பட் ஜேகே இது வரைக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டான். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஃபஸ்ட் டேவே ஆகிடுச்சு. நீங்கள் எழுந்திரிக்கும் போது ஷோபாவில் ஃபுல்லாக ப்ளீடாக இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேடாக்கா க்ளீன் பண்ணும்போது பார்த்துட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. தென் மேடாக்கா நான் வேணால் உனக்கு சானிடரி நாப்கின் வாங்கிட்டு வரட்டுமாம்மா? அக்கா இங்கே இருக்குமே. இங்கெல்லாம் இருக்காதும்மா, நான் வேணால் வாங்கிட்டு வரட்டேன். ஆனால் ஜேகே அவருக்கு தெரிஞ்சு திட்டுவார், உங்களுக்கு நான் ஓவராக ஒர்க் கொடுக்குறேன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் மெய்ட் தானே, நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லியிருக்க. ஜேகேவே வந்துட்டான். என்ன நடக்குது இங்கே? அது சார் மேமுக்கு என்ன அவளுக்கு என்னாச்சு? ஆமாம் என்ன பிளட் இது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் திக்கி அது எனக்கு என்னன்னு ஒழுங்காக சொல்லு. எனக்கு பீரியட்ஸ். அதான் பீரியட்ஸா? ஓ நாப்கின்ஸ் வேணுமா அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதான் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு வரும்போது அவங்க வாங்கி யூஸ் பண்ணதை பார்த்துருக்கேன். உனக்கு என்ன நாப்கின் தானே, நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கேர்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க.
தென் ஜங்குக் வேறு ஏதாவது வேணா சொல்லு, சும்மா அந்த திக்கிற வேலை வச்சுக்காதண்ணா அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்களும் ஓகேன்ட்டு நீங்களும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நாளுக்கு போக போக ரொம்ப வயிறு வலியாக இருக்குது. ஒரு நாள் ஜங்குக்கு ரொம்ப குடிச்சிட்டு அவ்வளோ பப்பில் வந்து நல்லா குடிச்சிட்டு அவன் நல்லா வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அன்றைக்கின்னு பார்த்து மெய்டாக்கா வரல. ஸோ நீங்கள் அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. தென் பார்த்த ஜங்குக்கு, ஏய் வயன் என்னடி பண்ணுற, என்னடி ட்ரெஸ் இது சாரி ஜேகே, சாரியா எப்பா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்குடி, ஐயோயோ இப்படி இல்லாமல் பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதுவும் இந்த சவுத் கொரியாவில், ஐயோயோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாட்டாக பேசுகிறாங்க. நீங்களும் ஜேகே என்னாச்சு உங்களுக்கு, குடிச்சிருக்கீங்களா? ஆமாடி குடிச்சிருக்கேன். அந்த ஜாயை தேடி தேடி என்னால் முடியல, அவ எங்கடி போனானே தெரிலடி, என்னை விட்டு போயிட்டல ஜாய், என்னை விட்டு போயிட்டலடி. நம்ம லவ் பண்ணது நான் அவனை ஃபஸ்ட் டைமாக அப்படி சொல்லும் போது அப்படியே லைட்டாக வாமிட் எடுத்துடுறான். தென் நீங்களும் ஜேகே என்ன பண்ணிட்டுருங்க, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நேராக பாத்டப்புக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே நிறையாவே வாமிட் எடுக்கிறான். தென் அப்படியே நீங்கள் அவனை க்ளீன் பண்ணால் போகிறதுக்குள்ளே ஷவர் ஆன் பண்ணி விட்டுறான். தென் நீங்கள் ஃபுல்லாகவே வெட் ஆகிட்டீங்க. தென் ஜேகே பார்க்குறான், ஏ பொண்டாடி, ஏ ஜாய் அப்படின்றான். உங்களை பார்த்தா அவனுக்கு ஜாய் தான் நினப்பு வருது போல். ஸோ அதனால் அவன் அப்படியே உங்களை பார்த்து, ஏய் ஜாய், ஜாய் எனக்கு ஒரு முடியலடி, எங்கடி என்ன விட்டு போனேன், ஜேகே நான் வயன் ஜாய் இல்லை, ஏய் என்னடி மிமிக்ரிலாம் பண்ணுற, என் ஜாய் தாண்டி நீ அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தென் அவன் ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்லேருந்து ஹிப் வரைக்கும் போகுது, அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகே அப்படின்றீங்க, ஏய் என்னை எப்பயும் ஜேகேன்னு கூப்பிட மாட்டியே, எப்போ பார்த்தா ஜங்குக் ஜங்குக்கு தானே கூப்பிடுவேன், என்னடி புதுசாக கூப்பிட்ற பொண்டாட்டி அப்படின்றான். தென் நீங்கள் ஜேகே நான் ஜாய் கிடையாது, நான் வயன். வயனா தான், ஏ அவளாம் ஒரு பைத்தியோண்டி, அவளை ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு வச்சுருக்கேன், வீட்டில் கிடப்பா. சரி வா இன்றைக்கி வாடி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், அதான் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல, வாடி வாடி அப்படின்றாங்க. நீங்கள் ப்ளீஸ் நான் ஜாய் கிடையாது, நான் வயன். ஏய் என்னடி உனக்கு இதுக்கப்புறம் சொல்லணும், வாடி அப்படி சொல்லிட்டு அவன் வாமிட் பண்ணதான் தொடச்சிருப்பீங்க. தென் அப்படியே ஃபுல்லாக வெட்டாக இருப்பான். தென் அப்படி உங்களை போட்டுட்டு உங்கள் கூட அப்படி இன்டிமேட்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். தென் நீங்களும் ஜாய் இல்லை நான் வயன். வயனா சும்மா சும்மா வயன் சொல்லாதே, நீ ஜாய்டி, ஏன்டி இப்படி பண்ணுறவன் புருஷனை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாட்டாக போகுது. நீங்கள் பெயினில் ஜேகே ஜேகேன்ற அது உங்களுக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் ஜாய் ஜாய்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறான். ஸோ அது உங்களுக்கு ஹர்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலவே நான் ஜாய் இல்லை வயன், டி ஜாய் இல்லை வயன், இதை சொல்லி சொல்லி ஏன்டி என்னை இன்னும் கஷ்டப்படுத்துகிறேன், சொல்லாதடி சொல்லாதடி அப்படியே சொல்லிட்டு ஜேகே ரொம்ப உங்கள் கூட அப்படி நடந்திருப்பான். தென் அப்படியே தான் அந்த நைட்டு போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனுக்கு போதெல்லாம் தெரிஞ்சு உங்கள் கூட இப்படி இருந்ததை பார்த்துட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, சாரி அது ஒரு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் செம்ம ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி க்ரையிங் ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. பிகாஸ் அவன் இந்த வேர்டை சொன்னது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் நீங்கள் ஜேகே அப்படியே ஒர்க் தான் போகிறான். இதுக்கப்புறம் கண்டுக்கூடல அவங்கள. தென் இப்படி தான் 3 days போயிருக்கும். அப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆகி 5 months கிட்ட ஆகிடுச்சு. தென் ஜேகே எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட இப்படி தான் இருப்பான். ஒரு நாள் நீங்களே ஜேகேவை பிடிச்சி கேட்டுட்டீங்க, ஜேகே உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரி உன் கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே போட்டிருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசுகிறேன், அப்புறம் இதுக்கு டெய்லியும் என் கூட இப்படி இருக்கீங்க, என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குனால எல்லாம் ஒரு காரணம் வந்துடும் கிடையாது, நான் ஒரு ஜேகே எனக்கு இன்றைக்கி உண்மை தெரியணும். இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜாய் ஜாய் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது தெரியுமா. நான் ஜாய் இல்லை வயன் சொன்னாலும் என்னை அடிக்கிறீங்க, என்ன ஜேகே இப்படி பண்ணுறீங்க, என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாய் ஜாய்னா அப்போ என் லவ்வுக்கான வேல்யூ, உன் லவ்வுக்கு என்னடி வேல்யூ, நகருடி அப்படி சொல்லிட்டு வேலைக்கு போதான். அப்போ ஆனால் நீங்கள் அவனை விட மாட்டேங்கிறீங்க. இல்லை இல்லை இன்றைக்கி உண்மை தெரியணும், நானா ஜாயா சொல்லு ஜேகே,
ஏய் எனக்கு எனக்கு ஜாய் அப்புறம் எதுக்கு நான் எனக்கு கல்யாணம் பண்ணேன், இந்த ரிங்குக்கு என்னடா சம்மந்தம் அப்படி சொல்லிட்டு நான் ரிங்கை கைத்தான் போகிறேன். பட் ஜேகே இங்கே பாரு, உன்னை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் அப்பா கிட்ட சொத்தை வாங்கணும், அவன் 1 வருஷம் ஆகி உனக்கும் எனக்கும் புள்ள பிறந்ததுன்னா சொத்தை தரேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் புரிஞ்சுதான். ஆனால் நான் உன்னை விட்டு தர மாட்டேன்டி, ஒழுங்காக பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு போயிடு. என்ன ஜேகே நான் என்ன இந்த இந்த ஒன் நைட் கேர்ள் மாதிரியா, நான் அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் கால் கேர்ள் தான். சொல்லு ஜேகே. ஆமாண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த மாதிரி கேர்ள் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுறான் ஸ்லட்டுன்ட்டு. நீங்கள் அவ்வளோதான் ஜேகேவை அரைஞ்சிடுறீங்க. ஏய் இவ்வளோ தைரியம் இந்த ஒரு மாஃபியா வரைவேன் என்னடி, கொஞ்ச நாள் உன்னை அடிக்காமல் துடைக்காமல் உன்னை தொடாமல் இருந்தது தப்பாக போச்சுல, இதுக்கப்புறம் பரடிய மிருகத்தனத்தை அப்படி சொல்லிட்டு உங்களை ரொம்பவே அடிக்கிறான். உங்கள் உடம்புல தோல் அப்படியே உறிஞ்சி வருது, நீங்கள் கத்துறீங்க. அடி ஜேகே அடி, நான் எதுக்கு இருக்கணும், இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அடி. அப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட மாட்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அந்த நைட் ஃபுல்லாக ரொம்ப வைல்டாக போயிருக்கும். தென் உங்கள் லவ்வுக்கான வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஜேகே உங்கள் கூட வைல்டாக அன்றைக்கி நைட்டு மேக் அவுட் பண்ணியிருப்பான், உங்களால் முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் அவன் பண்ணணும், அவனோட வெறியை தீர்த்துக்கணுன்ட்டு உங்கள் கூட அப்படி இருந்திருப்பான். இப்படியே தாண்டா அப்படியே ஒரு 3 months கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுது, பட் உங்களுக்கு இந்த குழந்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட்டு ஜங்குக்கு அது முடியாது, இப்போ வரைக்கும் நம்ம குழந்தை வேண்டாம் அப்படின்னு தான் உன்னை டார்ச்சர் பண்ண முடியாது அப்படின்றான். தென் நீங்களும் ஒரு கட்டத்தில் குழந்தை வேணுன்றீங்க, பட் ஜேகே கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அப்போ தான் உங்களை டார்ச்சர் பண்ணலாம் ஈஸியான்ட்டு. பட் நீங்கள் கேட்காத காரணத்தினால உங்களை பிடிச்சி அப்படியே ஒரு தள்ளு தான், ஒரு கேட்டு இருக்குது அதில் போயிடுச்சு, அப்படி விழுந்துடுறீங்க. தென் அப்படியே கண்டுக்காமல் அவனோட ஒர்க் போயிட்டாங்க. பட் நீங்கள் அந்த இடத்துலையே ஃபெயிண்ட் ஆகி பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. அங்கே இருக்க மெய்டா அவங்க கார்டன் சைடு வந்து பார்க்கும்போது நீங்கள் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் இருக்கும்போது ஐயோ வயன் சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தென் அங்கே பார்த்தா அவங்களுக்கு குழந்தை கலந்துருச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சுன்றாங்க. அவ்வளோதான், நீங்கள் இதுக்கப்புறம் தேய்க்கவே மன்னிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கான திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, மெய்டு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மெய்டு சொன்னதுக்கப்புறம் ஜேகே உங்களை பார்க்கலான்னு வந்தால் நீங்கள் காணும். பார்த்தா நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிட்டீங்க. உங்கள் அப்பா உங்களை இந்த குளத்தில் பார்த்துட்டு ரொம்பவே சங்கடப்படுறாரு. அவங்களுக்கு அப்படியே தள்ள அடிச்சிடு, உன்னை போய் அவனுக்கு கட்டி வச்சிடலாமா, என் தப்பு தான், உன் கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி போயிடுச்சு அப்படி சொல்லும்போது டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஜேகே தான் வெளியே நின்றுட்டு வயனுங்க அப்படின்றான். அங்கே பார்த்தா உங்கள் அப்பா என்னடா வயன் போடா வெளியே அப்படி சொல்கிறான். ஹலோ, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசுவேன், இதுக்கப்புறம் பொண்டாட்டியில் வந்தா அவர் ரிங் இந்தா டிவோர்ஸ்க்கான பேப்பர், ப்ளீஸ் என் பொண்ணுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு கிளம்பு, அவளுக்கு நீ ஆபத்து, என் பொண்ணை தரமாட்டேன். ஹலோ அங்கிள், என்ன அங்கிள் நினச்சிட்ருக்கீங்க, அவளா டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணான், ஆமாம் அவள் தான் டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணான், புடி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இங்கே நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க, ஏன்னா ஜேகே மேலே அவ்வளோ லவ் வச்சுருப்பீங்க. பட் அவன் குழந்தைய கலைச்சிட்டான்றதுனால அவங்கள அவ்வளோ கோபத்தில் அப்படி உங்கள் அப்பா கூட இருப்பீங்க. தென் இப்படி தான் டேஸ் போகுது. ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால், பார்த்தா நம்ம டேங்க டே மச்சான் ஜாயை கண்டுபிடிச்சிட்டேன்டா, ஜாயோட ஒரு பேக் இருக்குடா அப்படி சொல்லும்போது ஜாயோட பேக்கா என்னடா சொல்கிறேன், ஆமாண்டா இங்கே வாடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஜாயோட பேக்கை ஓப்பன் பண்ணான். அவள் இன்னொரு பையன் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது ஃபோட்டோ இருக்குது. பார்த்தா அது ஜாய் தான். ஸோ ஜாய் ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஜாயோட பாய் ஃப்ரெண்டு வேறு ஒரு பையன், அவன் ரொம்ப ரிச்சு பணக்காரன், ரொம்ப ரிச்சாக இருப்பான், வேர்ல்டுலேயே அவன் தான் பணக்காரன். ஸோ அவளுக்கு பணம் தான். ஜேகே கிட்ட பணம் இல்லை, இவன் தான் பணக்காரன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவளுக்கு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் ஓடிருப்பான் அந்த கல்யாணத்தை வெட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வேணாம் முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஜேகேக்கு இந்த விஷயம் தெரியும். அப்போ ஜாய் நம்மளை ஏமாற்றிருக்காளாம். பட் ஆனால் வயன் நம்ம மேலே ட்ரூவாக லவ் வச்சுருக்கா அப்படியே தெரிஞ்சோடனே ஜேகே அப்படியே அழுதுகிட்டே அந்த ரெயினில் ஜாயை அப்படியே தூக்கி போட்டுட்டு நேராக உங்களை பார்க்க வரான். இங்கே பார்த்தா நீங்கள் ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, பிகாஸ் நீங்கள் மேல் படிப்பு படிக்க போகிறீங்க.
அப்பாவுக்கு பாயெல்லாம் சொல்லிடு. இப்போ நீங்கள் காரில் போகிறத பார்த்துட்டான் ஜேகே. தென் அப்படியே அந்த காரை ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டுருக்கான். வயன் வயன் போகாதடி, வயன் இல்லடி அப்படின்றான். பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க அந்த சைடு மிரரில், பட் ஆனால் நீங்கள் கண்டுக்கலை. ஸோ அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தது ஜேகே தெரிஞ்சனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே அவன் பைக் எடுத்து வந்திருப்பான். ஸோ அப்படியே அதில் ஏறி ஜேகே அப்படியே என்ன பண்ணியிருப்பான், நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை போகாதன்னு சொல்லிட்டு அவன் தடுப்பான், காலெல்லாம் விழுவான். ஆனால் நீங்கள் அழகாக சொல்லிடுறீங்க, நானும் இதே கெஞ்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி குழந்தை வேணும் கலைக்காதன்ட்டு. ஆனால் நீ என்னை விட்டியா, என்னை பிடிச்சி ஒரே தள்ளிட்டு என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் உன் கூட எப்படி இருக்க முடியும்? என் லவ்வுக்கான வேல்யூவை போச்சுடா. நான் இதுக்கப்புறம் உன் லவ்வுக்கான வேல்யூபிளாக இருப்பேன்டி அப்படியே சொல்கிறான். பட் உங்களால் முடியல. ஸோ அந்த இடத்த விட்டே போகிறீங்க. உங்கள் ஏர்போர்ட்டுக்கான டைம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே கத்துறான் போகாத வேன்ட்டு. பட் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. எங்கே நான் யூஎஸ்க்கு போகிறீங்க. தென் ஜேகே போக வரான். பட் ஆனால் நீங்கள் கண்டு கூட இல்லை. தென் அதுக்கப்புறம் ஜேகே உண்மையான லவ்னா என்னன்னு உங்கள்கிட்ட காட்டணுக்காக உங்கள் கூடயே தான் இருப்பான். தென் நீங்களும் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு தான் திரும்ப சர்க்கரை வந்திருப்பீங்க. தென் அப்படியே 2 பேரும் ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு தென் ரொம்பவே லைஃப் செட்டில் ஆகிடுவீங்க. என்ன ஆயிருக்கும்னா அந்த நடுவில் ஒரு 2 இயர்ஸ் என்ன ஆயிருக்கும்னா ஜேகே உங்களுக்காக எல்லா விஷயமே பார்த்து செய்வான். தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவன்கிட்ட லவ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. தென் ஜாய் போன விஷயம் அவன் உங்ககிட்ட சொல்கிறான். தென் நீங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படி சொல்கிறான். தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக லவ்வை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க ஜேகேவை. தென் உங்கள் லைஃப்பை அப்படியே லீட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ தான் ஒன் டைம் என்ன ஆகுதுன்னா ஜேகே ஏந்திரிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா ஹவு டு மேக் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் லைக் எப்படி சொல்கிறது, செடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்படி தான் யூடியூப் கண்டென்ட் வருது. நீங்களும் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. தென் கோல்டு ஹஸ்பண்டை எப்படி செடியூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அன்னையிலேருந்தே ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறீங்க. என்ன ட்ரிக்னா, இப்போ நீங்கள் ஜங்குக்கை செடியூஸ் பண்ண போகிறீங்க. தென் நான்லாம் செடியூஸ் ஆக மாட்டேன்டி, ஜங்குக்குனா சும்மாவா? ஓ அப்படியா, நீ செடியூஸ் எப்படி ஒன்று பண்ணுறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே நீங்கள் கூகுளில் நிறையா அதுக்கான ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறீங்க. ஸோ அது மூலயமா ஜங்குக்கு செடியூஸ் ஆகுமான்ற ஒரு நோக்கத்தில் தான் ஜங்குக்கு உங்களை இக்னோர் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் செடியூஸ் ஆகிடக்கூடாதுல, அந்த சேலஞ்சில் வின் பண்ணணுன்றதுக்காக என் ஜங்குக்கும் என்னை நீ செடியூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணி பொண்டாட்டி, நான் செடியூஸ்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறான். தென் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஈவினிங் போல் ஜேகேக்கு ஒரு ஈவினிங் ட்ரெஸ்ஸு அவ்வளோ சின்னதாக இருக்குது. உங்கள் பாடி பார்த்து ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து அனுப்புகிறீங்க. ஜேகேக்கெல்லாம் மூடு ஏறுது. பட் ஆனால் அவன் செடியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அவன் இந்த இதில் ஜெயிக்கணும். பொண்டாட்டி என்னையும் செடியூஸ் பண்ணுறியாடி, நான் தோத்தா கூட உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ட்டு. சரி உன் செடியூஸ் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் மெசேஜுக்கு என்ன அனுப்புகிறானோ, நான் ஒர்க்கில் இருக்கேன், என்னோட டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு ஒரு இல்லை அனுப்புகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு கோபமாயிட்டீங்க. இப்படி ஏதாவது ஒரு 1 வீக் போல் போயிடுது. தென் ஒரு நாள் ஈவினிங் பார்ட்டி போல் ஜேகே மாஃபியா பார்ட்டினால சொன்னீங்க. அந்த டைமில் இதான் நல்ல சாக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப குட்டியான ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு நிற்கிறீங்க. ஜேகே தாங்கவே முடியல. பொண்டாடி என்னடி ட்ரெஸ் இது? ஜேகே இதான் ட்ரெஸ்ஸு, பார்ட்டிக்கு இந்த மாதிரி தான் போடணும். எனக்கு இந்த பின்னாடி ஜிப்பை மட்டும் போட்டு விடுறியா? மகன் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிப்பை போடும்போது அவங்க பேக் சைட் பார்க்குறோம், ரொம்ப குட்டியாக இருக்கும்ல ட்ரெஸ். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுது. அவ்வளோதான், அவன் கவுந்துட்டான். பண்ணி கவுந்துடுச்சு. தென் அவ்வளோதான், அவன் தோத்துட்டான். நீங்களும் அதை மிரர் மூலயமா பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகே தோத்துட்டியா? ஆமாண்டி தோத்துட்டேன். உன் ஸ்ட்ரக்சருக்கும் உன் பாடிக்கும் எப்பா அடிட்ரி நான் அப்படின்றான். அவ்வளோதான், அவன் தோத்துட்டான். தென் அப்படியே உங்களை பார்த்து இதுக்கப்புறம் ஒரு படி பனிஷ்மெண்ட்டு. ஜேகே என்ன வளர்ற, பார்ட்டிக்கு போகணும், எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கடா. பார்ட்டி நான் கேன்சல் பண்ணி நாளை கூட வச்சுக்கிறோம்.
இன்றைக்கி வாடின்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோதான் விடவே மாட்டேங்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை பிச்சு கடாசிட்டு அப்படி என்னைய அப்படி செடியூஸ் பண்ணுறான். இப்போ பாருடி இந்த நம்பர் 1 வேர்ல்டே உன்னை எப்படிலாம் பண்ணுறேன்ட்டு அப்படியே சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக ஒரு 10 ரவுண்ட் கிட்டே போயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதோட ஏண்ட் ஆகிடுச்சு. தென் ஸ்டோரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், சாரி மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வராது. இதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஓப்பன். ஸோ நான் அதுக்கான வேண்டிய எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும். ஸோ இதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் இந்த டைமுக்குள்ள உட்காந்து நான் படிப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக. ஸோ தென் இந்த ஜூன் மந்த்து கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன். 20 வீடியோஸ் 1 மந்த் 20 வீடியோஸ் ஓகேவா? இந்த கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். தென் என்னோடய சேனலில் 2 சேனலையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு நான் இதை வந்து பண்ணுறேன்ல. ஸோ எனக்காக ப்ளீஸ் 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 பெக் பண்ணி கேட்குறேன். ஸோ நம்ம சேனல் சீக்கிரத்தில் நல்ல லெவலுக்கு வந்துச்சுன்னா நம்ம சூப்பரான வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோஸ் நிறையா வரும். ஸோ ஓகேவா? தென் நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தென் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் ஓகேவா? தென் அவ்வளோதான்டா. ஓகேடா, பை ஆர்மிஸ். தென் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா? தென் ரதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. தென் ஓகேடா, அவ்வளோதான். பாய்.